ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 2367வது பகுதி. குலசேகராழ்வார் அருளிய பெருமாள் திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 7ஆம் திருமொழி இப்பொழுது அனுபவத்தில் இருக்கிறது. கண்ணனுடைய பிள்ளை பிராய லீலைகளை எல்லாம் அனுபவிக்க முடியவில்லையே, அவன் குழந்தையாயிருக்கும் போது அவனை கொஞ்ச முடியவில்லையே, அவனை தாளாட்ட முடியவில்லையே, அவனுக்கு உணவு முலை கொடுக்க முடியவில்லையே, அவன் பார்த்து சிரிப்பதை அனுபவிக்க முடியவில்லையே, அவன் செம்மண்ணில் தட்டு தடுமாறி தளர் நடை நடந்து சென்று செம்மண்ணில் அலைந்து விளையாடி வந்து என்மேல் மார்பிலே அப்படியே என்னை கட்டி கொள்ளும் அந்த இன்பத்தையெல்லாம் நான் அனுபவிக்க முடியவில்லையே, அவன் சிறுகை அழைந்த கூழ் அந்த உணவை அருந்தும் அந்த நெச்சிலை அருந்தும் உண்ணும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறாள் தேவகி. அந்த வரிசையிலே இன்றைக்கு 8வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். இந்த பாசுரத்திலும் சிறு பருவத்தில் உன்னுடைய செயல்களை கண்டு நான் அனுபவிக்க பெறாத இன்பங்கள் அனைத்தையும் அனுபவிக்க பெற்ற யசோதை பிராட்டியை பெரும்பாக்கியம் செய்தவள் என்று யசோதை பிராட்டியின் பாக்கியத்தை பற்றி பேசுகிறாள் தேவகி இப்பாட்டிலே. முழுதும் வெண்ணை அளைந்து தொட்டு உண்ணும் முகிலிளம் சிறு தாமரை கையும். கண்ணா, உன்னுடைய முழுதும் வெண்ணை அளைந்து தொட்டு உண்ணும் முகில் இளம் சிறு தாமரை கையும், எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகு நிலையும், எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகு நிலையும், வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும், அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும், அணிகொள் செஞ்சிறுவாய் நெளிப்பதுவும், தொழுகையும் இவை கண்ட யசோதை, தொழுகையும் இவை கண்ட யசோதை, தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே, தொல்லை இன்பத்து இறுதி கண்டாள். அதை விட வேறு இன்பம் என்ன இருக்கிறது? இன்பம், அவ்வளவு இன்பத்தை அவள் நான் அனுபவிக்க வேண்டிய இன்பத்தையெல்லாம் யசோதை அனுபவித்தாளே என்று சொல்கிறார். இந்த பாசுரத்திலே வெண்ணெய் திருடி கண்ணன் மாட்டிக்கொள்கிறான் யசோதை பிராட்டியிடம். அதனாலே வெண்ணெய் திருடி மாட்டிய கண்ணனை அடிக்க புகுகிறாள். தாம்பு கயிறு எடுத்து கட்டி போட புகுகிறாள். தாம்பு கயிறாலே அடிக்க வருகிறாள். வந்தவுடன் இவன் பயந்து கொண்டு தான் திருடி மாட்டிக்கொண்டோம் என்ற பயத்தாலே என்ன செய்கிறான்? அந்த கையில் இருந்த வெண்ணையெல்லாம் வாயில் பூசிக்கொள்கிறான். நான் திருடவில்லை என்று சொல்வதற்கு பதிலாக வாயிலே பூசிக்கொண்டு வெண்ணையும் அந்த செவ்வாயிலே வெண்ணையோடு நிற்கிறான். நின்று கொண்டு இவள் அடிக்க வருகிறாள். உடனே அழுகிறான். அழாதே என்று திட்டுவாள் அல்லவா? அழுதால் அழாதே என்று சொல்வார்கள் தாய்மார்கள். அப்படி திட்டுவாள் யசோதை. அதனாலே அஞ்சி நோக்குகிறான் அந்நோக்கும். அப்புறம் லேசாக சிரிக்கிறான். அந்த 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 சித்திரத்தை, அந்த நிகழ்ச்சியை படமாக அவள் பார்த்து அவன் கடைசியிலே தொழுகிறான். கண்ணன் என்னை விட்டுவிடு என்று தொழுகிறான் யசோதை பிராட்டியை. இவற்றையெல்லாம் நான் பார்க்கவில்லை, இவற்றையெல்லாம் கண்ட யசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே என்று சொல்கிறாள் தேவகி பிராட்டி இந்த பாசுரத்திலே. முழுதும் வெண்ணை அளைந்து தொட்டு உண்ணும் முகிலிளம் சிறு தாமரை கையும், எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகு நிலையும், வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும், அணிகொள் செஞ்சிறுவாய் நெளிப்பதுவும், தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே. முழுதும் வெண்ணெய் அளைந்து தொட்டு உண்ணும் முகில் இளம் சிறு தாமரை கையும், எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகு நிலையும், வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும், அணிகொள் செஞ்சிறுவாய் நெளிப்பதுவும், தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே என்ற இந்த அற்புதமான பாசுரம். அதற்கு பதவரை பார்க்கலாம். வெண்ணெய் முழுதும் அளைந்து, வெண்ணெய் குடத்திலே உள்ள அளவும் கீழ் வரைக்கும் கையை விட்டு அளைந்து, அப்படி கீழ் வரைக்கும் கையை விட்டு அளைந்தால் நிறைய வெண்ணெய் வரும், நிறைய சாப்பிடலாம் என்ற எண்ணமாம் கண்ணனுக்கு. தொட்டு உண்ணும், அப்படி எடுத்து உண்கிற இளமுகில் தாமரை சிறுகையும், இளந்தளிரையும் தாமரை போன்ற சிறிய திருக்கைகளும், எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு அழகிய
தாம்பாலே அடிக்க அதற்கு எழுகு நிலையும், அதற்கு அஞ்சி நிற்கக்கூடிய நிலையும், எழுகு நிலையும் அஞ்சி நிற்கும் நிலையும், வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் வெளுத்த தயிர் பூசிய சிவந்த வாயும் அழுகையும் அழுவதும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் பயந்து பார்க்கிற அந்த பார்வையும் அணிகொள் செஞ்சிறுவாய் நெளிப்பதும் அழகிய சிவந்த சிறியவாய் நெளிப்பதும் தொழுகையும் அஞ்சலி பண்ணுகையும் ஆகிற இவையெல்லாம் இவற்றையெல்லாம் கண்ட நேரில் கண்டு அனுபவித்த யசோதை தொல்லை இன்பத்து பரமானந்தத்தினுடைய இறுதி எல்லையை காணப்பெற்றாள். அடிப்பதற்கு என்பதற்கு அடிப்ப அதற்கு என்று பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். அடிப்பதற்கு என்றால் யசோதை செய்வதாக பொருள் வந்தவங்கள, அடிப்ப அதற்கு அவள் அடிக்க வருகிறாள், அதற்கு இவன் அஞ்சுகிறான் என்று பொருள் கொள்ள வேண்டும், பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். பாசுரத்தினுடைய திரண்ட பொருள் பார்க்கலாம். வெண்ணையை குடத்தில் உள்ள அளவும் கீழ்வரையும் கையை விட்டு அலைந்து எடுத்து உண்கிற இளம் தளிரையும் தாமரையும் போன்ற சிறிய திருக்கைகளும் யசோதை அழகைய தாம்பாலே அடிக்க வர அதற்கு அஞ்சி நிற்கும் நிலையும் வெளுத்த தயிர் பூசிய சிவந்த வாயும் அழுவதும் பின் பயந்து பார்க்கிற அப்பார்வையும் அழகிய சிவந்த சிறிய வாய் துடிப்பதும் தொழுதல் செய்கிறதும் ஆகியவற்றையெல்லாம் நேரில் கண்ணாரக் கண்டு அனுபவித்த யசோதையானவள் பேரானந்தத்தின் எல்லையை காணப்பெற்றாளே என்று தேவகி கூறுகிறாள் இந்த பாசுரத்திலே. எழில்கொள் தாம்பு, தாம்பு அதற்கு என்ன எழில் இருக்கிறது? கண்ணனின் திருமேனியை தொட வேண்டும் என்ற அந்த கயிறு ஆசைப்பட்டதாம். அப்படி அந்த விருப்பம் யசோதை கண்ணனை கட்டியதால் நிறைவேறியது. அதனாலே அது எழில்கொள் தாம்பு எனப்பட்டது என்று நயம் கொட்டுகிறார்கள் உரையாசிரியர்கள். வெண் தயிர் தோய்ந்த செவ்வாய், தயிர் களவு கண்டாய் என்று அடிக்க முற்படும் போது இல்லை என்பதற்காக முகத்திலே கண்ணன் அந்த கையை பூசிக்கொள்வான். அதைத்தான் வெண் தயிர் தோய்ந்த செவ்வாய் என்று குறிப்பிடுகிறார். தொழுகையும், பரமபதத்தில் எல்லோரும் தொழ இருப்பவன் தான் இங்கே வணங்குகிறான். பரமபதத்திலே அவ்வளவு பேரும் அங்கிருக்கிற முக்தர்களும் பக்தர்களும் அனைவருமே எம்பெருமானை தொழுது கொண்டிருப்பார்கள். இவன் எல்லோரும் தொழ அங்கிருப்பான். அவன் இங்கே வந்து எளிமையாக வந்து அவன் தொழுகிறான் யசோதை பிராட்டியை. தொழுகையும் தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி என்று சொன்னபடி வெண்ணெயில் உண்டான ஆர்வத்தாலே ஆசையாலே கை முழுவதும் வெண்ணெய் குடத்திலே புகவிட்டு அலைவனாதலால் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நானாளி என்ற சொலவடை இருக்கிறது. சாமானியமான சொலவடையையும் அந்த செய்தியையும் அறியாமல் விவேகமில்லாமல் செய்த இது போன்ற காரியங்களை காணப்பெற்றிலேன், நான் காணப்பெறவில்லை, காணப்பெறாத பாவியானேன் என்று சொல்கிறாள் முதல் அடியிலே. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நானாளி. என்ன பொருள்? ஒரு நாளி அளவுள்ள ஒரு பாத்திரம், ஒரு படி என்று வைத்துக் கொள்ளலாம். ஒரு பாத்திரத்தை கடலுக்குள்ளே எவ்வளவு ஆழமாக முக்கி அழுத்தி நீரை எடுத்தாலும் அந்த பாத்திரத்தில் ஒரு நாளி நீர் தான் வரும். அந்த பாத்திரத்துக்கு 1 லிட்டர் தான் கொள்ளளவு என்று வைத்துக் கொண்டால் அந்த 1 லிட்டர் தண்ணீர் தான் வரும். 4 லிட்டர் தண்ணீர் வராது. அதைத்தான் இந்த சொலவடை குறிப்பிடுகிறது. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நானாளி என்று. உட்பொருள் என்ன? ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய அளவு அவருக்கு அவருடைய தகுதி, ஊழ், விதி அல்லது இறைவன் நிர்ணயித்த அளவு எதுவோ அதற்கு மேல் கிடைக்காது. எவ்வளவு முயன்றாலும் நமக்குரிய அளவை மீறி பெற முடியாது என்பதுதான் இதனுடைய உள்ளுரை, உட்பொருள் ஆகும். கண்ணன் தயிரை களவாடி உண்ணும் போது கண்ணன் என்ன செய்தான்? தன் கைகளை நீட்டு கீழ்வரை எடுத்து கைகளால் நிறைய வெண்ணெய் எடுத்து சாப்பிட வேண்டும் என்று சாப்பிட்டான். அது முடியாது. அது தெரியாமல் அந்த செய்தியை கூட அறியாமல் விவேகமில்லாமல் செய்த காரியம் இது என்று சொல்கிறாள். அதைத்தான்
தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி என்று பெரிய திருமொழி இது மடலிலே திருமங்கை ஆழ்வார் குறிப்பிடுவார். அதுபோல கண்ணன் தயிரை களவாடி உண்ணுகிறான். உண்ணும்போது யசோதை பார்த்து விட்டாள். பார்த்து தடியும் தாம்பும் எடுத்துக்கொண்டு அடிக்க வருகிறாள். தாய் எடுத்த சிறுகோலுக்கு உழைந்தோடி தயிருண்ட வாய் துடைத்த மைந்தன் என்று கண்ணனை சொல்லுவார்கள். தாய் எடுத்த சிறுகோலுக்கு உழைந்தோடி தயிருண்ட வாய் துடைத்த, அந்த தயிரை உண்ட வாயை துடைத்தான். அப்போது உடம்பு முகத்தையெல்லாம் பூசிக்கொண்டான் தயிரை. அப்போது மறைக்க முடியாது. அந்த தயிரை மறைப்பதாக துடைத்து கொள்ள ஆரம்பித்து வாய் நிறையிலும் சுற்றிலும் பூசிக்கொள்வானாம் கண்ணன். பிறகு என்ன ஆகும்? யசோதையால் அடிபட்டு அழுவான். அஞ்சினது போல நோக்குவான். வாய் துடிக்கும்படி விக்கி விக்கி அழுவான். கடைசியாக வணங்கி நிற்பான். இதுதான் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் என்று சொல்வார்கள். இது ஒரு பிரசித்தமான அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் என்பது ஒரு பிரசித்தமான ஒரு படம் உண்டு. அது உலகெங்குமே அந்த கண்ணன் யசோதை அடிக்க நிற்பாள், இவன் அஞ்சி நோக்கி நிற்பான் அந்த படம். அதுபோல இந்த கோலங்களெல்லாம் கண்டு ஆனந்தத்தின் எல்லையிலே நிற்கும்படியான பாக்கியம் யசோதைக்கு கிடைத்ததே அல்லாமல் சுமந்து பெற்ற எனக்கு கிடைக்காமல் போயிற்றே என்று வருந்துகிறாள் தேவகி பிராட்டி. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியான விவரணம் பார்க்கலாம். முழுதும் வெண்ணெய் அலைந்து வெண்ணெய் உண்பதிலே உண்டான மிகுந்த ஆர்வத்தாலே எடுப்பதற்கு பயன்படும் முன்கையை மட்டுமல்லாமல் திருக்கைகள் முழுவதையும் வெண்ணெய் குடத்திலே இட்டு அலைவதை சொல்லுகிறார். தொட்டு உண்ணும் மிகுந்த ஆர்வத்தாலே களவு செய்து உண்ணும் போது கை முழுவதையும் விட்டால்தான் எண்ணெய் முழுவதையும் எடுக்க முடியும், அதிகமாக எடுக்க முடியும் என்று கண்ணன் நினைத்தான் போல இருக்கிறது. விரலோடு வாய் தோய்ந்த வெண்ணெய் கண்டு ஆய்ச்சி உரலோடு உறப்பிணித்த நான்று குரலோவாது ஏங்கி நினைந்து அயலார் காண இருந்திலையே ஓங்கு ஓதவண்ணா உரை என்று முதல் திருவிழுந்தாதியிலே பொய்கை ஆழ்வார் அருளியிருக்கிறார். பொய்கையார் விரலோடு வாய் தோய்ந்த வெண்ணெய் கண்டு ஆய்ச்சி உரலோடு உறப்பிணித்த நான்று அன்றைக்கு குரல் ஓவாது ஏங்கி நினைந்து அயலார் காண இருந்திலையே ஓங்கு ஓதவண்ணா உரை என்று. அப்படி பெரியாழ்வார் அருளியது போல தான் களவு செய்து உண்டதை எல்லோரும் அறிய வேண்டும் என்று பெருங்குரல் எடுத்து அழுதான் அல்லவா, எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அழுதானாம். ஏங்கி நினைந்து அயலார்காண இருந்திலேயே ஓங்கு ஓதவண்ணா உரை. முகில் இளம் சிறு தாமரை கையும் இளம் சிறு தளிர் போல் ஒரு கையால் என்று சென்ற பாட்டிலே கையின் நிறத்திற்கு இளந்தளிரை ஓமையாக சொன்னார். இங்கு கையின் அழகுக்கு மலர்ந்திருப்பதாய் அப்போது அலர்ந்ததான தாமரை பூவை ஓமையாக சொல்லுகிறார். முகில் இளம் தாமரை சிறு தாமரை கையும் எழில்கொள் தாம்பு தாம் தொட வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கும் திருமேனியை தொட்டு கொண்டிருக்கும் காரணத்தாலே எழில்கொள் தாம்பு என்று தாம்பை சிறப்பிக்கிறார் ஆழ்வார், குலசேகர் ஆழ்வார். இந்த அரச பிறவியும் தேவையில்லை, எம்பெருமானுடைய ஸ்பர்சம் பெறும் பாக்கியம் இருந்தால் ஒரு அசேதனமாக கூட இருக்கலாம் என்றார் அல்லவா 4ஆம் திருமொழியிலே 10 பாசுரங்களிலும் சொன்னார் அல்லவா குலசேகரர். ஏதேனும் ஒன்று ஆவேனே, திருமலை மேல் ஏதேனும் ஒன்று ஆவேனே, ஒரு ஸ்தம்பமாகவோ ஒரு செடியாகவோ ஒரு படியாகவோ அசேதனமாக இருக்கலாம் என்று சொன்னார் அல்லவா. அப்படித்தான் இந்த தாம்பாகவும் தாம்பு அந்த ஆசைப்பட்டது போல அந்த ஸ்பரிசத்துக்காக, எம்பெருமானுடைய ஸ்பரிசத்துக்காக அந்த தாம்பு ஆசைப்பட்டது, அதற்கு கிடைத்தது. அந்த தாம்பால் தான் கண்ணனை கட்டிவிட்டாள் யசோதை. அதனாலே அது எழில்கொள் தாம்பாயிற்று. கொண்டு அடிப்பதற்கு எழுகு நிலையும். இவர் கண்ணனை தாம்பு தொட்டு கொண்டிருக்கும் பேற்றை நினைத்து எழில்கொள் தாம்பு என்கிறார். ஆனாலும் கை கேட்டியதோ தாம்பை கொண்டு அவள் அடிக்க அதற்கு பயந்து நடுங்கி நிற்கும் கண்ணனுடைய நிலையிலும் ஈடுபடுகிறார். கொண்டடிப்பதற்கு எழுகு நிலையும். வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் தயிர் களவு செய்தாய் என்று யசோதை அடிக்க புகுந்தவுடன் தயிரை திருடி உண்டாயா என்று கேள்வி கேட்கிறாள். இவன்
தான் களவு செய்தை மறைப்பதற்காக கையிலே உள்ள தயிரை முகத்திலே பூசிக்கொள்வானாம் கண்ணன். அப்போது வெளுத்த தயிரும் சிவந்த வாயுமாயிருக்கும் வண்ணச்சேர்த்தி, அந்த கலர் கான்ட்ராஸ்ட் இருக்கிறதே, அந்த அழகிலே ஈடுபடுகிறார். வெளுத்த தயிரும் சிவந்த வாயும் வெண் தயிர் தோய்ந்த செவ்வாயும் என்கிறார் ஆழ்வார். அழுகையும் தான் திருடவில்லை என்று சொல்லும் போதும் தன்னை களவு செய்ததாக பிடித்து விட்டாளே என்று அழுதான். அஞ்சி நோக்கும் அந்நோக்கும், அழத் தொடங்கியவுடன் வாயை மூடு என்று அதட்டுவாள் அல்லவோ, அதனால் அஞ்சி அந்த அச்சம் முழுவதும் தன் பார்வையிலேயே தெரியும்படி பார்த்து கொண்டு நின்று நான் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும். அணிகொள் செஞ்சிறு வாய் நெளிப்பதும், களவு கண்டான் என்று சொல்லுகையாலே அழாமலும் இருக்க முடியவில்லை, அழாதே என்று மிரட்டுவதாலே அளவும் முடியவில்லை. ஆகையாலே அழகியதாய் சிவந்திருப்பதான சிறிய வாயை நெளிக்கிறான். அப்படி அழாமல் குழந்தைகள் செய்யும் அல்லவா, அதை கற்பனை செய்து பாருங்கள். அதையும் அனுபவிக்கிறார் ஆழ்வார். தொழுகையும், அவள் அடிப்பதை தடுப்பதற்கு வேறு வழி இல்லாதவர்கள் செய்யும் தொழுவதையும் செய்தான், அஞ்சலியை செய்தான். குற்றம் புரிந்தவர்களுடைய குற்றத்தை போக்குவது அஞ்சலியே என்பதை தானே அறிந்தவனாகையாலே தன் குற்றத்தை போக்கிக் கொள்வதற்காக யசோதையை நோக்கி அஞ்சலி செய்கிறான் கண்ணன். இவை கண்ட அசோதை, இவற்றையெல்லாம் நேரே கண்ட யசோதை பிராட்டி தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே. எல்லா காண முடியாத பரமபதத்தில் உள்ள அனுபவத்தின் எல்லையை காணப்பெற்றாள். எல்லை காண முடியாதது என்று பிரமாணங்களில் சொல்லப்படுவதும், பரமபதத்தில் நித்தியர்களும் முக்தர்களும் பெரும் பரமானந்தத்தில் அவனுடைய அழுகை தொழுகை எல்லாவற்றையும் காண முடியாதாகையாலே அதுவும் எல்லையுடைத்தாயிற்று, பரமபதமும் எல்லையுடைத்தாயிற்று என்பது கருத்து. அங்கே சென்று அனைவரும் தொழும்படி இருப்பவன் இங்கே வந்து தான் தொழுகையாலே அளவற்ற அந்த இன்பம், அந்த அளவற்ற அந்த அனுபவமும் அளவுடையதாயிற்று என்று சொல்ல குறையில்லை அல்லவா என்று கூறுகிறார் நயம்பட வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை. அற்புதமான ஒரு பாசுரம். பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வயிக்கலாம். முழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டு உண்ணும் முகில் இளம் சிறு தாமரை கையும், எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்ப அதற்கு எழுகு நிலையும், வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும், அணிகொள் செஞ்சிறுவாய் நெளிப்பதும் தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே என்பது இன்றைய பாசுரம். முழுதும் வெள்ளை அணைந்து தொட்டுண்ணும் முகில் இளம் சிறு தாமரை கையும், எழில்கொள் தாம்பு கொண்டடிப்ப அதற்கு எழுகு நிலையும், வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும், அணிகொள் செஞ்சிறுவாய் நெளிப்பதும் தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லையின்பத் திருதி கண்டாளே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். அஞ்சி நோக்கும் எனும் அந்த சித்திரத்துக்கு அடியாக அமைந்த இந்த பாசுரம், குலசேகரருடைய பாசுரம், அற்புதமான இந்த பாசுரம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். கொல் சேரலர்கோன் கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரம காருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.